Access granted. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் SM செக்யூரிட்டி. நாம் போன வீடியோவில் பைத்தானை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்பீச் ரெகக்னிஷன் பண்ணுறதும் டெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீச்சாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஒரு சின்ன வெல்கம் அட்ரஸ் எப்படி ரெடி பண்ணுற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வெல்கம் இதுக்காக நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வெல்கம் எப்படி இருக்குன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். இப்போது ஒரு மார்னிங் டைம், அதாவது மார்னிங் டைம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு குட் மார்னிங் விஷயம், அடுத்த ஒரு நூன் டைம் ஆரம்பிச்சுன்னா குட் ஆஃப்டர்நூன் விஷ், அடுத்த ஈவினிங் ஆரம்பிச்சா குட் ஈவினிங் விஷ் வர மாதிரி இந்த 3 செட்டிங் நான் செட் பண்ண போகிறேன். அதுக்காக என்னென்னா, இந்த டைமிங் நான் அனலைஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு மாடியூல் இம்போர்ட் பண்ண போகிறேன். அந்த மாடியூல் நேம் வந்துன்னா டேட் அண்ட் டைம். இது வந்து பில்டின் ஃபங்க்ஷன் தான். ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, மேலே இம்போர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் இம்போர்ட் டேட் டைம் இந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் தனியாக பிப் எல்லாம் போட்டு இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை. பில்டினா பைத்தான்குள்ளேயே வரதுனால நீங்கள் டேட்டா இம்போர்ட் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். df. இப்போது இந்த ஃபங்க்ஷன் என்னன்னா விஷன்னு வச்சுக்கிறேன். விஷன்ற ஃபங்க்ஷன் வச்சாச்சு. இப்போ அதுக்குள்ளே நம்ம ஹார்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஹவர்ன்ற வேரியபிள்குள்ளே நான் ஒரு வேல்யூ இம்போர்ட் பண்ண போகிறேன். அந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா, இந்த இப்போ டைமிங் அதில் இருக்க மணி நேரம் மட்டும் சொல்லணும். ஒரு மணியா 2 மணியா அந்த மாதிரி ஹாரை மட்டும் சொல்கிற மாதிரி நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அது இருந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இன்ட்னு கொடுத்துக்கிறேன். இன்ட்னு கொடுக்கும்போது நமக்கு இன்டிஜராக மட்டும் உள்ள இன்புட் ஆகும். அடுத்து வந்துன்னா நம்ம இந்த மாடியூல் நேம் கால் பண்ண போகிறோம், டேட் டைம். அதுக்குள்ளே நம்ம ஒரு கிளாஸை கால் பண்ண போகிறோம். அந்த கிளாஸ்னா டேட் டைம் தான், அந்த நேமும் டேட் டைம். இப்போ நெக்ஸ்ட்டு அதில் என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும்னா நவ் அப்படின்ற ஃபங்க்ஷன்லாம் இது பண்ண போகிறோம். இந்த நவுன்ற ஃபங்க்ஷன் இப்போ என்ன டைம்ன்றது இதாகும். இப்போ நம்ம இதில் ஹார் மட்டும் தான் வேணும். அதை நம்ம தனியாக பிரிக்கிறதுக்காக இந்த லாஸ்ட்டில் ஒரு டாட் வச்சு HOUR ஹார்னு மட்டும் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கேருந்து வர ஹாரோட வேல்யூவை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி இந்த ஹாரில் சேவ் பண்ணி வச்சுக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு இஃப் கிளாஸ் வைக்க போகிறேன். இஃப் ஹார் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அண்ட் ஹார் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12 இருந்தாலும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு அது மார்னிங் டைமில் இருக்கும். ஏன்னா 0 to 9 12 இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் வந்து இந்த 12ன்றது ஆஃப்டர்நூன் நூன் 12 நிற்கும். ஸோ இந்த டைமில் நான் மார்னிங் வச்சு இந்த இடத்துல ஸ்பீக் இது ஸ்பீக் என்ன கமெண்ட் கொடுக்க போகிறேன்னா குட் மார்னிங் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த டைம் ஆரம்பிச்சுன்னா நமக்கு குட் மார்னிங் நமக்கு விஷ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஒரு எலிஃப் கிளாஸ் செட் பண்ண போகிறேன். இஃப் எலிஃப் அப்படின்னா என்னன்னு தெரிலனா, பேசிஸ் ஆஃப் பைத்தான் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் ஏற்கனவே ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துருவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இஃப் எலிஃப் அந்த ஃபங்க்ஷனோட இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போது நெக்ஸ்ட் ஹார் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 12 அண்ட் ஹார் லெஸ் தென் 18 இருந்துச்சா, அதாவது 12 to 18, அதாவது 12 to 6 இந்த டைம் ஈவினிங் 6 அந்த டைமில் இருக்கும்போது அந்த ரேஞ்ச் நான் நூன் செட் பண்ணுறேன். ஸோ ஸ்பீக் குட் ஆஃப்டர்நூன் நான் எப்படி செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் செட் பண்ணுறேன். எல்ஸ் இப்போ இந்த எந்த டைமையும் கோயின்சைட் ஆகலாம் அந்த இடத்த நான் ஈவினிங் செட் பண்ணுறேன். அதனால் ஸ்பீக் குட் ஈவினிங். ஓகே, இப்போ இதை முடித்த ஒரு நம்ம விஷ் பண்ணிட்டு அது யாருன்னு சொல்கிற மாதிரி, ஸோ ஐ எம் ஜார்விஸ் அந்த மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். ஸ்பீக்
speak, I am Jarvis. லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குற மாதிரி, how may I help you. ஓகே, இதையும் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். சாரி, ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயை இங்கே நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பீக்குன்றதை தூக்கிட்டு இந்த இடத்துல நான் விஷுன்னு இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த டேக் கமெண்ட் நான் இங்கே செட் பண்ண போதில் இதை நம்ம போக நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண வச்சா எந்த இடத்துல டேக் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம், அது எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு போக உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு இது போதும். இப்போ ரன் பண்ணலாம். Good afternoon. I am Jarvis. How may I help you? ஓகே, இப்போ டைமிங் வந்து 4 இருக்குது. அதனால் என்னென்னா இப்போ இது வந்து குட் ஆஃப்டர்நூன் அப்படின்ற விஷயம் நமக்கு கொடுக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா இந்த இதுலேயே நான் கொஞ்சம் பைச்சான் யூஸ் பண்ண வச்சுல உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ண வச்சு கொஞ்சம் நீட்டான லுக் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அண்டர்லைன் இருக்கும், இந்த ஹார் அந்த கீழேலாம். அது என்னென்னா இந்த 2 இதாக கொடுத்து நான் செட் பண்ணதுக்கு இது 2மே சேர்த்து ஒரே லைனில் செட் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்கும். இப்படி நம்ம செட் பண்ண முடியும். அப்படி பண்ணுறதுக்காக தான் இங்கே அண்டர்லைன் பண்ணி கிடையாது. இப்போ நான் இந்த ப்ராப்ளம்ஸ் ஹைலைட் பண்ணி அந்த இடத்துக்கு வரேன். இப்போ இங்கே வந்து என்ன இங்கே டபுள் கிளிக் பண்ணால் இந்த இடத்துல இருக்கிறது காட்டுது. இப்போது இங்கே இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி அதை ஷோ குயிக் ஃபிக்ஸஸ் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சிம்பிளிஃபை க்ளீன் கம்ப்ரெஷன் இருக்கும். இதை நீங்கள் கொடுத்தோன்னே இதத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு லைனாக உங்களுக்கு கொண்டு வந்துடும். உங்களுக்கு கிளியராக அப்படி நினைக்கிறேன். இதெல்லாம் ஹார் கிரேட்டர் ஹார் 12 மணிக்கு மேலேயும் 18க்கு கீழே இருந்துச்சுன்னா இப்படி இந்த இடத்துல இருக்கிறத இது 2ம் சேர்த்து ஒரே லைனில் கொண்டு வந்திருக்கோம். இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு என்னன்னா 0க்கு மேலே 12க்கு கம்மியாக இருக்குன்னு போடுறோம். இப்போ அதே தான் இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. ஆனால் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி வந்துருக்கு. அதே மாதிரி இதையும் மாற்றிடலாம். நீங்கள் அங்கே தான் போய் மாற்றணும்ல, ரைட் சைடு வந்தீங்கன்னா கீழே இங்கே கரெக்டாக பார்த்தா தெரியும். இந்த எரர் இருக்கிற இடத்துலலாம் இங்கே ஒரு சின்ன மார்க் இருக்கும். அந்த மார்க் இதுக்கான மார்க்கிட்டே வந்து இது பிளாங்க் ஸ்பேஸ் வைக்கிறதுக்கானது. இப்போ மேலே இருந்து இந்த ஒரு பிளாக் இருக்குது. இந்த இடத்த பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் சிம்பிளிஃபைடு கேட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரீஃபார்மேட் எல்லாம் ஒரே அலைன்மெண்ட் மாதிரி இருக்குது. இப்போ மறுபடியும் மாற்றலாம். இதாக இருக்குது சிம்பிளிஃபை சேஞ்ச் இது கொடுங்க. ஸோ சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே நீங்கள் வரிசை இது பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு எரராக இப்படி சின்ன சின்ன இதெல்லாம் மாற்ற முடிச்சுல உங்களுடைய ஃபைல் பார்க்க கொஞ்சம் நீட் லுக்கில் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்தாலும் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ நமக்கு இது விஷ் பண்ணுற மாதிரி சொல்லியாச்சு. அதே நேரத்தில் நமக்கு டைமிங் பார்த்து விஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன விஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன டைம், அதாவது ஸ்டார்ட் பண்ண முடிச்சு என்ன டைமில் இருக்குது அதுன்னு சொல்கிற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம இன்னொரு மாடல் இம்போர்ட் பண்ண போகிறோம். அந்த மாடல் நேம் என்ன டைம். அதனால் இம்போர்ட் டைம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இம்போர்ட் டைம் கொடுக்கும்போது நம்ம டைம்ன்ற மாடல் இம்போர்ட் ஆகும். அதை இந்த விஷுக்குள்ளேயே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். அதனால் நான் டைம் டிடின்னு வச்சுக்கிறேன். டிடின்னு வச்சு ஈக்குவல் டு டைம் இந்த மாடல் நேம் கிரியேட் பண்ணி இது பண்ணிங்க போட்டு STR ஆஃப் டைம் எப்படி வச்சுக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபார்மெட் என்ன ஃபார்முலா நம்ம டைம் இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கும். அதுக்கு இந்த டபுள் கோட்ஸ் கொடுத்து உள்ளே வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்தாங்க. பர்சன்டேஜ் சிம்பிள் I கோலன் பர்சன்டேஜ் சிம்பிள் M அடுத்த ஒரு ஸ்பேஸ் விட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் P அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இது என்னன்னா இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் ஐன்றது டைம், அதாவது ஹாரை குறிக்கும். அடுத்து இது வந்து மினிட்ஸ், அதாவது ஹார் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கோலன் வச்சு மினிட் வரணும். அடுத்த ஸ்பேஸ் விட்டு அது AM PM அப்படின்னு காட்டுற மாதிரி அந்த மாதிரி தான் இங்கே ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது வந்து உள்ள ஒன்றா யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்பீக்குன்றதுல ஒரு சும்மா அதில் வந்து குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அப்படின்னு மட்டும் சொல்கிறது பதிலாக ஒரு ரேண்டமாக 4-5 வார்த்தையை வச்சுட்டு இதில் ஏதாவது ஒன்று அது சொல்கிற மாதிரி அப்படின்னு நினைக்கலாம்னு யோசிக்கேன்.
அதனால் ரேண்டம் இன்னொரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிடுவோம். இம்போர்ட் ரேண்டம். இது எல்லாமே நம்ம பில்டினில் இருக்கக்கூடியதான். ஸோ நீங்கள் தனியாக பிப் இன்ஸ்டால் போடணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு பில்டின் அமைச்சு இது யாராவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் பிப் இன்ஸ்டால் கொடுத்து பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இங்கே வந்துட்டு இந்த ஸ்பீக்கு முன்னாடி நம்ம இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். நான் அது வேரியபிளையும் சும்மா ஏன்னு வச்சுக்கிறேன். ஏ ஈக்குவல் டு உள்ள நீங்கள் ஒரு டியூபிள்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் கொடுத்துக்கோங்க. குட் மார்னிங் சார். கமா நீங்கள் கூட வேறு எதுவும் சொல்லிக்கலாம். ஹலோ சார், குட் மார்னிங். நீங்கள் இப்போ என்ன டைப் பண்ணுறீங்களோ அதான் ஸ்பீச் பண்ணும்போது. ஸோ நீங்கள் என்ன சொல்லணும் அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு பேருக்கு ஒரு 2 இது வச்சுக்கிறேன். ஒவ்வொரு நேரத்துலையும் இதான் 1 வரும். அது எது வரும் என்னாலக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போது இந்த ஸ்பீக்கில் வந்து உள்ள குட் மார்னிங் இருக்கிறத நான் தூக்கிட்டு அந்த ரேண்டம் கால் பண்ணுறேன். ரேண்டம் டாட் சாய்ஸ். ஸோ ரேண்டம் சாய்ஸ் பண்ணும். இதுக்குள்ளே சீக்வன்ஸ் ஆஃப் இது செட் பண்ணணும். நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி இந்த டியூபிள்ஸை நான் இங்கே இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணிட்டு ஓகே. இப்போ இந்த மேலே ஒரு 2 இது இருக்கா, குட் மார்னிங் சார், ஹலோ சார், குட் மார்னிங். இந்த இதில் இதான் 1 இது ஸ்பீச் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் ஆட் பண்ணுறேன், அப்படி கூட ஆட் பண்ணுறேன். அதுக்கு ப்ளஸ் கொடுத்து டபுள் கோட்ஸ்குள்ளே இட் இஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். மறுபடியும் ப்ளஸ் கொடுத்து இப்போ நம்ம டைமை இங்கே கால் பண்ணுற மாதிரி இந்த டிடின்ற டைமை நான் இங்கே கால் பண்ணுறேன். விஷ் பண்ணிட்டு இந்த டைமை நமக்கு ஸ்பீச் பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணது. இப்போது இதே மாதிரி இந்த எல்லாத்துக்கும் இந்த 3த்துக்கும் ரெடி பண்ணலாம். அதே ஏ. இந்த ஏன்றது ஏன் நீங்கள் திருப்பி கொடுக்கலாம். இந்த ஏன்றது இந்த இன்டென்ட் பொசிஷனில் மட்டும் தான் இருக்கும், வேறு எங்கேயும் இது ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம அதே வேரியபிள் திருப்பி யூஸ் பண்ண வச்சு எந்த எரரும் வராது. மேலே அது மாதிரி ரெடி பண்ணுவோம். குட் ஆஃப்டர்நூன் சார். ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன். ஓகே, இப்படி செட் பண்ணியாச்சு. அதே மாதிரி கீழே மாற்றிடலாம். நீங்கள் இது திருப்பி பண்ண நினச்சி கண்டிப்பாக நினச்சினா இதை அப்படி காப்பி பண்ணி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். நான் இந்த இடத்துல அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனை மட்டும் நான் காப்பி பண்ணி இந்த இடத்துக்கு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல குட் ஆஃப்டர்நூன் செட் பண்ணிச்சு. இந்த இடத்துல நம்ம ஈவினிங் செட் பண்ணும். அதனால் குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஸோ இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ 3 டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றியாச்சு. இதில் இந்த ஈக்குவல்ன்ற ஆப்ரேட்டருக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் இருந்தால் லுக் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இது நம்ம சஜஸ்ட் பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இது ரன் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஹலோ சார் குட் மார்னிங் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்னா ஒரு வெல்கம் பண்ணுது. இப்போ இந்த ஸ்பீக்கர்ன்றது ஐ எம் ஜார்விஸ், ஹவ் மே ஹெல்ப் யூ இந்த மட்டும் இருக்கிறத பதிலாக இது நம்ம ஆல்டர் பண்ணுவோம். இந்த ஹவ் மே ஹெல்ப் யூ தூக்கிட்டு இந்த இடத்துல நம்ம வேரியபிள் அதே மாதிரி ஒரு ஏன்னு வச்சுக்கலாம். ஏன் வேரியபிள் ஏற்கனவே அசைன் ஆகாமல் காட்டுது. ஸோ நான் ஏன்னு தூக்கி வேறு ஏதாவது வேரியபிள் வைக்கேன். நான் பின்னு வச்சுக்கிறேன். பின்னு வச்சு ஈக்குவல் டு ஹவ் மே ஐ ஹெல்ப் யூ சார் அப்படின்னு வச்சுக்கிறேன். கூட இன்னொன்றுனா கிவ் மீ எ கமெண்ட் சார். இன்னொன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஆன்லைன் அண்ட் ரெடி சார். ஆன்லைன் ரெடி சார். ஸோ இந்த 3 தான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த 3த்தில் ஒன்று ஸ்பீக் பண்ணுற மாதிரி
நீங்கள் மேலே கொண்டு வச்சு இதே நீங்கள் எடுத்து இது கூட நீங்கள் ஆட் பண்ணி இது பண்ணலாம். இது கூட ப்ளஸ் கொடுத்து random டாட் சாய்ஸ் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதை ஐ எம் ஜாவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை உனக்கு கடைசியாக ஸ்பீச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். Good afternoon, sir. It is 04:24 p.m. I am Jarvis online and ready, sir. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு டைம் வந்து 4:24 அப்படின்னு சொல்லி 4:24 PM சொல்லுது. இதை நீங்கள் கோலன் தனியாக ஸ்பீச் பண்ணி தான் அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கோலன் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ அதை இந்த ரன் பண்ணி பார்க்கலாம். Good afternoon, sir. It is 04:25 p.m. I am Jarvis. How may I help you, sir? ஓகே, இந்த இடத்துல நான் ஸ்பேஸை விட்டு தூக்கிட்டேன். அந்த ஸ்பேஸ் வச்சுட்டு கோலனை தூக்கிட்டேன். அது உங்களுக்கு கிளியராக சொல்லுது 4:24 PM நீட்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம என்ன வாய்ஸ் இங்கே ஸ்பீச் பண்ணுது அந்த இது இங்கே பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. அதனால் நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்குன்னா கண்ட்ரோல் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தோன்னா அது கமெண்டட் ஆயிரும். அதாவது முன்னாடி ஹேஷ்டாக் வந்துடும். இல்லைனா மொத்தமாக அப்படின்னு நீங்கள் ரிமூவ் பண்ண கூட செஞ்சிடலாம். இது நமக்கு தேவையில்லை. நம்ம செக் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த பிரிண்ட் கமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். இனிமேல் நமக்கு தேவையில்லை. மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். Good afternoon, sir. It is 04:25 p.m. 04:24 May I help you, sir? ஓகே, நம்ம இங்கே ஒவ்வொரு தடையும் கொடுக்கும்போது ஒவ்வொரு இது வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்படி ஒரு வெல்கம் அட்ரஸ் எப்படி ரெடி பண்ணுறது பார்த்துறோம். அதாவது இப்படி ஆரம்பிக்கிறது நம்ம விஷ் எப்படி ஒரு நல்ல ஒரு விஷ் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சிஸ்டமில் ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் பண்ணுறது எப்படி க்ளோஸ் பண்ணுறது அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நமக்கு ஒரு நல்ல இன்ட்ரோ வர மாதிரி பார்த்தாச்சு. அதாவது நம்மளோட அசிஸ்டன்ட் ஆனாமுச்சில் நமக்கு நல்ல ஒரு விஷ் பண்ணி நம்மளுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணி ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம ஒவ்வொரு இதில் நம்ம சிஸ்டத்தில் இருக்க ஒவ்வொரு அப்ளிகேஷனை எப்படி இது ஓப்பன் பண்ணி சொல்லி எப்படி க்ளோஸ் பண்ண சொல்கிறது அப்படின்னு பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராம் கற்றுக்கணும் ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்ச பிறகு பைத்தன் ஹேக்கிங்கில் இறங்கி நிறைய ஹேக்கிங் டூல்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. With